ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிஜத்தில் கூட முயலை பார்க்க முடியாது போல், அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம நின்னோன்னா நம்மளே அழகாக தெரியும் போல். வா, எனக்கு பிடிச்ச சாமந்தி பூ, எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் எங்கே சாமந்தி பூ அந்த மாதிரி கொத்தாக பெருசாக வருது, சின்ன சின்னதாக வருது. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், செம்ம பெருசு. அப்போல்லாம் இது ஒன்று வச்சாலே போதும், மண்டையை விட கொண்டு பெருசாக இருக்குன்ற மாதிரி பூ பெருசாக இருக்கும். ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணாரில் இருக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்கே உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குது, நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கான்றதை நம்ம உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? எல்லோரும் வந்திருக்காங்க, முன்னாடி போயிருக்காங்க, டிக்கெட் எடுக்க முன்னாடி போயிருக்காங்க. நம்ம பின்னாடி நம்ம உள்ளே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபாவாம். அப்படி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எல்லாமே ஆனால் என்ட்ரன்ஸில் செம்ம வேறு லெவலாக இருக்குது. போஸ் கொடுத்து எடுத்துடலாமா? ஓகே, போஸ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுறேங்க. அதுவும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே இருந்தது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. வாங்க அடுத்தடுத்து என்னென்ன எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். தேங்க்யூம்மா. நம்ம வீட்டில் பூத்தொடியில் பூ வைக்கிறதே நம்மளுக்கு கஷ்டம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஒரு விதமான பூலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கே மாலை கட்டும் போது பார்த்தது, மாலையில் வர பூவை பார்த்தது. இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. செம சூப்பராக இருக்குல்ல. கலர் பூவோடு பூவாக சேர்ந்த மாதிரி இருக்கா? ஆமாம், வரும். இல்லை வரும். ஐயோ ஆமாம், சுஜனை கீழே பார்க்கல. சுஜனையும் கீழே ஆனால் ஒன்று, விதவிதமான பூவெலாம் நிறையவே இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்காத பூவும் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் என்ன பூவா இலையானே தெரியல, அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுவே நம்ம ஊர்கிட்ட எங்கேயாவது இருந்தால் எல்லாத்தையும் ஒரு இலை பிடிங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலான்னு வச்சுப்போம். ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி யானை நிற்கிது. எங்கே போனாலுமே நம்மளுக்கு அந்த சாப்பாடு விஷயத்தில் எங்கேயாவது ஒன்று இருந்துருதாங்க பாருங்கள். வெறுக்கல்லையே போட்டு சும்மா பர்றன்னு வறுத்துக்கிட்டே இருக்காங்க. வாங்க போகும்போது இப்போ இதுக்கு வரும்போது வாங்கிக்குவோம். ஓகே, நல்லா வேறு லெவல் தரமான ஒரு பிளேஸ். இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு அழகாக காமிக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு காட்டலாம். வா, எனக்கு பிடிச்ச சாமந்தி பூ, எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் எங்கே சாமந்தி பூ அந்த மாதிரி கொத்தாக பெருசாக வருது, சின்ன சின்னதாக வருது. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், செம்ம பெருசு. அப்போல்லாம் இது ஒன்று வச்சாலே போதும், மண்டையை விட கொண்டு பெருசாக இருக்குன்ற மாதிரி பூ பெருசாக இருக்கும். சூப்பராக இல்லை? அது நடுவில் நின்று எடுக்கலாமா? லைட்டிங் இல்லையா? அதில் லைட்டிங் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் நின்று யானை கருப்பு தான் குயில் கருப்பு தான், இந்த பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. பொறுமையாக நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ரோஸ் பார்க்க போகிறோம். அங்கே ரோஸ் நிறைய இருக்கு. வெல்கம் கேர்ள் மாதிரி இல்லை ஏங்க? அப்படி ஃபோட்டோ எடுக்கல, நிற்க வச்சு பார்க்குறீங்களா? யானை கருப்புத்தான் குயில் கருப்புத்தான், குயில் மரம் பார்த்தீங்க. அது இங்கே நின்னாலாம் யானை கருப்புத்தான் குயில் கருப்புத்தான். செமையாக இருக்குல்ல? இந்த மாதிரி நம்மளும் குழந்தைங்களா இருந்தால் எல்லாத்தையுமே அனுபவிக்கும். தேங்க்யூ. ஃபோட்டோ ஸ்பாட்டுனாலே வேறு லெவல். எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த ஹார்ட்டே எடுத்துருங்க. ஓகே, செமையாக இருக்குல்ல? ஃபோட்டோ ஷூட்லாம் வந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும் போல். நம்ம வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த யானை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவல், செம்மையாக இருக்குல்ல? ஆமாவா? வெல்கம் டு மூணார். செம்ம சூப்பரான பிளேஸில் இந்த மாதிரிலாம் நம்ம எங்கே பார்க்குறது? இனிமேல் ஏதாவது டூர் போட்டால் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். நல்லாவே என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி. ஆனால் ஒன்று, ஆளுக்கு ஒருத்தர் ஒரு மூலையில் இருக்காங்க. எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. ஃபைனலாக வெளியே போகும்போது எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். என்னென்ன பூ இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது தானே வேலை. ஓகே, நல்லாயிருக்கு.
ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போ பண்ணுறாங்க இங்கே. அந்த இன்றைக்கி வந்து ஃப்ளவர் எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு போல். எல்லாமே லைட் செட்டிங்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்குறதோட சரிங்க. பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிஜத்தில் கூட முயலை பார்க்க முடியாது போல், அந்தளவுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம நின்னோன்னா நம்மளே அழகாக தெரியும் போல், அந்தளவுக்கு செம்மையான இருக்குல்ல ஃப்ளவர். நம்ம வந்து நிஜத்துலலாம் ஒட்டுக்குச்சிவிங்க பார்க்கவே முடியாது. இங்கே பார்த்து சும்மா பந்தவா இப்படி இப்படி போஸ் கொத்துக்க வேண்டியது தான். அதெல்லாம் இங்கே தான் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உள்ளே போய் குட்டி குட்டியாக ஃப்ளவர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு. ஓகே, வா, ஐயோ நிஜமாவே இதெல்லாம் இருக்கா பூ, இல்லை சும்மா பிளாஸ்டிக்கான்னு பார்க்கலாமா? எல்லாம் ஒரிஜினல்ப்பா. அப்பா இது பாருங்களேன், டபுள் கலராக இருக்குது பார்க்க வித்தியாசமா. என்ன பூ இது? பேப்பர் பூ மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்தது பா. எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க? அப்படியே வளர்த்துருப்பாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் நான் ஒன்று கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வா செம்மையா இல்லை? இந்த சுஜன் ஒரு பொம்மை பேசுமே அந்த மாதிரி இல்லை அது? அதுதான் போல் அதில். அதுதான் அது. சூப்பராக இருக்குது பாரு. மங்கி அது பேர், மங்கி டெய்லாம்ப்பா அது பேர். ஓ கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வாங்க. செம்ம சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பின்னா பாருங்களேன், அதுவும் இன்றைக்கி நான் பிளாக்ல இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது. செம்ம சூப்பர். பேபிகார்ன் ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்களா பேபிகார்ன் ஃப்ளவர் அப்படின்னு நம்மளே பேர் வச்சுக்கணும். அது என்ன பேர்லாம் தெரில, ஆனால் பார்க்க பேபிகார்ன் மாதிரியே இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம வீட்டுக்கெலாம் செடி வைக்கணும் மரம் வைக்கணும்னா இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போனோன்னா உண்டு. இதெல்லாம் என்னப்பா மல்லிப்பூவா? இவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது. செம்ம சூப்பராக இல்லை? வாங்க போகலாம். அடுத்த பிளேஸ் மனசே இல்லை போகிறதுக்கு, வாங்க இருந்தாலும் போவோம். இங்கே வந்து ஃபோட்டோ பாயிண்ட் பார்த்தீங்களா, ஏதோ ஏணி வச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஐயோ ஏறும் போது தலைலாம் கிருகிருன்னு வருது. அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அவசரமாக இறங்கிட்டதுனால நம்ம வந்து அதை எங்களால் எடுக்கிறத காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வீடு, சின்ன வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்காக தான் வழிக்கு போயிட்டுருக்கோம். இந்த வழி தான் அது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்தால் போர் அடிக்கும்ல, ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் தான் பூவையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்களா பார்க் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பிளேஸ்க்கு போய் குழந்தைங்க விளையாடுறதுக்காக அங்கே பாருங்க ஸ்டார்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், வாங்க போகலாம். நம்ம இங்கெல்லாம் வந்தோன்னே இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு ஃபோட்டோ ஒன்று தான் வழி. உங்களுக்கு ஒரே குஷியாக இருக்குது. அங்கங்கே பார்க்க பார்த்த உடனே அதை பாருங்க, அவருக்கு அடிப்பட்டது வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா குழந்தை திருப்பி முடியலமான்னு வர. இப்போ என்னடா நாங்கள் பாருங்க எப்படி ஓடுறாரு. சார் கொஞ்சம் பொறுமையாக போங்க, பொறுமை. குழந்தைங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு இங்கே வந்த உடனே ஒரே குஷியாயிருச்சு. ஓகே 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 அடிபட்டுருக்கு, பார்த்து பொறுமையா. ஐயோ என்ன எல்லாமே வந்து ரெட் கலர் பூ தான், சிகப்பு பூ அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கு ஒரு டென்ட் போட்டு நிறைய கொடி வச்சு செம சூப்பராக. ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோதான், போகவே மாட்டோம். டெய்லி ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுட்டு இருக்கணும். சுஜன் இங்கே வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? ஆனால் நீங்கள் இப்படியே அட்டகாசம் பண்ணியிருந்தால் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு பார்சல் பண்ணுறோம், ஓகேவா? பரவாயில்லையா? குழந்தைக்கு அட்டி போட்டுன்னா அதுன்னு கூட தெரில, அப்படியே விளையாடிட்டு இருக்காரு அவர். ஓகே லட்சம் உனக்கு ஜாலியா? லட்சக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஆடுறது ஓடுறதுலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஆடிக்கினே இருப்பாங்க. ஆனால் ஒன்று தலையில் பூ வைக்க சொன்னால் வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பார்க்குறதா தான் பார்த்துன்னே இருப்பாங்களாம்மா. டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே ஸ்டார்ட். அப்பா விளையாடணும்ப்பா, டொங்கு டொங்குன்னு நிற்கக்கூடாது, ஸ்லோவாக அவ்வளோதான். அவ்வளோ தான், இப்படியே தான். வா நம்மளும் விளையாடலாமா பாருங்க. சுடிதார் போட்டு கண்டிப்பாக நானும் விளையாடிருப்பேன். சாரின்னு தான் விளையாடல, ஒன் சைடு உட்காந்துக்கிட்டா பைக்கில் போகிறாம. இப்படியே நான் எப்படி தண்ணி பம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னே இருக்கிறதா? போது இறங்க. டைனோசர்லாம் இருக்குது, ஆனால் நம்மளால் போக முடியாது. ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவர் அதிகமாக நம்ம ரொம்ப டயர்டாகிறோம். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து குழந்தைங்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து சரியாக நடக்கலை. ஏன்னா நாங்கள் இங்கேயே வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே நீயும் போயிட்டு வந்துட்டியா? சூப்பர். அப்போ எல்லோரும் பார்த்து நம்ம தான் பார்க்கல, நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்குறோம். ஓகே போகலாமா? இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் ரோஸ் கார்டன் போகலாமா? வாங்க போகலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மனசே இல்லாமல் இப்போ நம்ம கிளம்பிட்டுருப்போம். பூவை பாருங்களேன். ஐயோ நம்மளும் பூவாக பிறந்துடக்கூடாது. அன்றைக்கி என்னடாண்ணா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடாதான்னு இருக்குது, இன்றைக்கி என்னடாண்ணா ஃப்ளவர் மாதிரி பிறந்துடக்கூடாதான்னு இருக்குது.
எல்லோரும் எவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்கல்ல. நம்ம லைஃப்பை இப்படி தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அழகாக இருக்கும். செம்ம க்யூட்டாக இருக்குது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எனக்கு டயர்டாகிடுச்சு, தண்ணி தேவைப்படுது, போய் குடிக்கணும். அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாமா? அங்கே என்னென்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, என்ன அழகான விஷயங்கள் இருக்குது, நாங்கள் போய் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம்.